لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் ஏகநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயகனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே து ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவின் இல்லத்தில் இத்திகாஃபோடு வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசியா செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நன்மையான நல்லவைகள் அனைத்தும் வெளிப்படுவதற்கு பிரதானமான காரணம் அவருடைய இந்த மனிதனுடைய உள்ளம், இதயத்தினுடைய சுத்தம், அதிலே இருக்கும் ஈமான், அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை தூய்மையானதாக உண்மையானதாக இருக்கும் உள்ளத்தில் இருந்துதான் எல்லா நன்மைகளும் வெளியாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வது முதல் ஆக சிறந்த அந்த தன்மையிலிருந்து கடைசி இமாத்தத்துல் அதா அனித் தரீக், பாதையிலே அடுத்தவருக்கு இடையூறு கொடுக்கும் ஒன்றை அகற்றுவதாக இருந்தாலும் அது ஈமானுடைய ஒரு கிளையாகும் என்று சொன்னார்கள். அதுதான் கடைசி கிளை என்று சொன்னார்கள். சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளம் சுத்தமாக இருந்து அவனுடைய செயல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும் பொழுது உண்மையிலே அதனுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அருளையும் அவன் இந்த பூமியிலும் இவ்வுலக வாழ்க்கைக்கு பின்னாலும் பார்ப்பான். அதே போன்றுதான் ஒரு நல்ல சின்ன காரியம் செய்வதற்கும் அவனுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் அதற்கு மாற்றமாக சகோதரர்களே, உள்ளம் கெட்டு போனால், அது பழுதாகிவிட்டால் அவரிடத்திலிருந்து வெளியாகக்கூடிய செயல்களை பற்றி அல்லாஹ் சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலே சொல்லி காட்டினார். குஃபுர் ஒருவரும் இருக்கும் என்றால், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்தால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது என்று நாங்கள் அல்ல, ஹதீப் அல்ல, சாதாரணமான ஒரு இமாம் அல்ல, ரஹ்மத்துல் லில் ஆலமீனுடைய பேச்சு கூட அந்த உள்ளத்திலே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் என்றால் அவருடைய உள்ளங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. ரமலான் வரலாம், பயான்கள் நடக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஆனால் உள்ளம் அது சுத்தமாகாமல், ரமலான் உள்ளம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே குறைபாற்றோடு அது எந்த தீனுடைய அம்சங்களில் ஈடுபட்டாலும் அதனுடைய உண்மையான பலன் கிடைக்காது என்பதை
சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கிறார், சவாவும் அலைஹிம், அவர்களுக்கு சமம். ரமதானில் சமம், ஏனைய காலம் சமம். குத்பா கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நபி பேசினாலும் சரி, சொல்லுமே பயணம் பண்ணி பண்ணி வேலை நாங்க சொல்றது உண்டு, அல்லாஹ்வே சொல்றான் வேலை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக பயங்கரமான நோய். இதே போன்று இன்னொரு நோய், நிஃபாக்குடைய நோயையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவருடைய நாவி கலிமா இருக்கும், நல்லது இருக்கும், ஆனால் உள்ளத்திலே இருந்து உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நோய். நல்லது செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியிலே உலகம் செய்யாதீர்கள், யுத்தம் செய்யாதீர்கள், சண்டை பிடிக்காதீர்கள், அடுத்தவர்களுக்கு குடி வைக்காதீர்கள், அடுத்தவர்களுக்கு சூழ்ச்சி செய்யாதீர்கள் சொல்வார்கள். இன்னமா நஹ்னு முஸ்லிமூன், நாம் சீர்திருத்தவாதிகள், நாம் அமைதியை விரும்புகிறவர்கள், உலகிலே நல்லது நடக்க வேண்டும், நீதி என் கையிலே என்று பார்க்கிற உலகிலே எத்தனை அநியாயம். இதனுடைய அதை சிறந்ததுதான் அறிவாளிகள். அதிகமான நம்ம பேசலாம். பிள்ளைகளுடைய தலையை செஞ்ச உள்ளத்தை செய்யல, பார்ப்பது பெரிய பிரச்சனை. குடும்பத்திலே இல்லத்தில் அது உள்ளத்துடைய தாக்கம் இல்லத்திலும் உண்டு. வெள்ளம் வந்திருக்கும், உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் போய் கலவெடுப்பார். ஊருக்கே நெருப்பு, அவர்களுக்கு அது தங்க மணி என்று சொல்லுவார்கள். உள்ளம் பழுதாகிவிட்டது. கண்ணியமான உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் என்பதாக நினைப்போம். ஆனால் உள்ளம் பழுதானதின் விளைவு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் குழப்பமாக பூமியிலே அசிங்கம் செய்பவர்கள், அலங்கோலப்படுத்துபவர்கள், முழு உலகத்தில் இருக்கும் நிம்மதியையும் அந்த சுபிட்சமான அழகான அந்த சலாமத்தான அந்த பீஸ்ஃபுல் லைஃப் என்று சொல்கிறோமே, அதை உடைப்பவர்கள், உள்ளத்தில் இருக்கும் அவங்களுடைய கிருமிகள் அல்லாஹ் சொல்லுகிறான். மதீனாவில் கூட இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுக்குள்ளும் அந்த நிஃபாக்குடைய தாக்கம் சரி வெளியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகை நடத்துகின்றார்கள். பழுதான ஒரு மனிதன், உள்ளம் பழுதான ஒரு மனிதன் முஸஃப்ல இருக்கிறார். அதான் ஆகப்பெரிய பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, வெளிரங்கமான செயல் நல்லதாக இருக்கும், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அந்த செயலுக்கு எந்த நன்மையுமே இருக்காது. அவர் பொய்யன், அவர் ஏமாற்றுகிறார், சத்தியம் செய்வார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நிலையை பார்க்கும் பொழுது அன்று மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை திறப்பதற்கு ஓபனிங் செரமனி, புதிய அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டி வைத்திருக்கிறோம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வந்து திறக்க வேண்டும். அதற்கு பின்னால் அந்த பரக்கத்துக்கு பின்னால் நாங்கள் தொழுவோம், நாங்கள் அமல் செய்வது உங்களுடைய முதலாவது இபாதத். நீங்கள் இமாம் ஜமாத் தொழுகை நடத்தி தந்ததற்கு பின்னால் தான் கட்டப்பட்டிருக்கிற மஸ்ஜித். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கும் அந்த நோய், அது உண்மையிலே அல்லாஹ் சொன்னான், மஸ்ஜித் அல்ல, லா தகுன் ஃபீ அபதா, நீங்கள் ஒரு பொழுதும் அங்கே போய் தொழக்கூடாது. அது ஒரு ஆயுத கிடக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னால் சப்பில் எடுத்து
சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், தொழுகையில் நின்றதற்கு பின்னால் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும். சகோதரர்களே, உள்ளம் பழுதாகி அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல், அல்லாஹ் உள்ளத்தில் இருப்பதையும் அறிந்திருக்கிறான் என்ற உணர்வு இல்லாமல் செயல்பட தொடங்கினால் செயல்கள் வீணாய் போய்விடும். நல்ல செயல்கள் கூட பழுதாக போய்விடும். நல்லது கூட. சகோதரர்களே, குர்ஆன் ஓதுவது எவ்வளவு பெரிய நன்மை. குர்ஆன் சுப்ஹானல்லாஹ். ஆனால் நரகத்தை அல்லாஹ் ஆரம்பிப்பான் ஆயை. அவர்கள் உள்ளத்தை அல்லாஹ்வுக்கு கொடுக்கல. உள்ளத்திலே சுத்தமில்லை, பரிசுத்தமில்லை, அல்லாஹ்வுடைய அச்சமில்லை. பெயருக்கும் புகழுக்கும் உபதேசம், பெயருக்கும் புகழுக்கும் குர்ஆன், பெயருக்கும் புகழுக்கும் உயிர் கொடுக்கிறார் ஒரு மனிதன். சுப்ஹானல்லாஹ். மிகவும் எச்சரிக்கையான ஒரு நிலைதான் குர்ஆனுடைய பார்வையிலே முதல் பக்கத்தில் அல்லாஹ் பேசுகின்ற அந்த வெளியில் ஒரு நடிப்பு, உள்ளே மிக பெரும் நோயோடு நிஃபாக்கோடு வாழ்பவர்கள். அல்லாஹும்ம தஹ்ஹிர் குலூபனா மினன் நிஃபாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உள்ளத்தை நிஃபாக்கை விட்டு சுத்தமாக ஆக்கிவிடுகிறார். அந்த வாஷியத்துடைய தன்மை. சகோதரர்களே, இது எங்கிருக்கிறதோ அங்கே நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை பார்க்க, ஏமாற்று, அநியாயம், சூழ்ச்சி நடக்கும். அதனுடைய தாக்கம் சமூகத்தை தாக்கும், குடும்பத்தை தாக்கும், பிள்ளைகளை தாக்கும், கணவன் மனைவியை தாக்கும். கண்ணியமான நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் எவ்வளவு கண்ணியமான குடும்பம். நபிமார்களுடைய நபி நபிமார்களுடைய பரம்பரை, நபியுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள். கெட்டு போனா அதுல புராணம் வரும், அதுல பெருமை வரும், அதுல மற்றவர்களை எப்படியாவது அடித்தாவது நான் முன்னேறுவேன். சொந்த உறவுகளுக்குள்ளே வரும். சொந்த உறவுகள் பேசிக் கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்கிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்க வேண்டும். தந்தையுடைய பார்வை, எங்களோட தந்தை நெருக்கமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி உடன் பிறந்த தந்தை வழி சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயங்கரமான முறையிலே குடிவேற்றப்படுகிறது. சிறிய வயதில் நபியுடைய வீட்டுக்குள்ளே நபியாக வர இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்று இதைத்தான் நாம் குடும்பங்கள் வீட்டுக்குள்ள இரண்டு சகோதரர்களுக்குள்ளே பொறாமை வந்தால் சுத்தமான உள்ளத்தோடு தன் இரத்த உறவை பார்க்கவில்லை என்றால் பிறப்பிலே சுத்தம் இருந்தாலும் வாழ்க்கையிலே குழப்பம் வந்துவிடும். ஒரு சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழகு இருக்கிறது, தந்தை நெருக்கமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் உள்ளத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இரக்கத்தை போட்டுவிட்டான். நலவுகள் நடக்கிறது. சொந்த சகோதரருடைய தொழில், சொந்த சகோதரருடைய சந்தோஷம், சொந்த சகோதரருடைய மகனுடைய திருமணம், சொந்த சகோதரர் முன்னேறுகிறார். சகோதரர்களே, ஊர் துவாஷை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டதுக்கு பின்னால அந்த மக்கள், அந்த இடைச்சவர்கள் சொல்கிறார்கள், அக்ரிமி மஸ்வா, மாளிகையில அரண்மனையில சொல்கிறார்கள், யூசுஃபை நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ளுங்கள். சொந்த உறவு சொல்லுகிறதே, கொலை செய்திருக்கிறது, கொலை செய்திருக்கிறது. சகோதரர்களே,
முறுகள் வரும். 27 தௌபா மிக லேசானது. விளக்கை அணைத்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் அழுவது மிகவும் லேசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னah யௌமல் ஹமீஸ் யௌமல் இஸ்தீன். சொர்க்கத்துடைய வாசல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் திறக்கப்படக்கூடிய சுவர்க்கத்தினுடைய அந்த வாசல் அதனுடைய பரக்கத்தின் காரணமாக லிகுல்லி ரஜுலின் முஃமினின் யுஃபா, எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த அமல்களை அங்கீகரித்து கபூல் செய்து, நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், ஸகாத்தாக இருக்கலாம், நஃபிலான வணக்கங்களாக இருக்கலாம், முன்பின் சுன்னத்துகளாக இருக்கலாம், இமாம் ஜமாத்தாக இருக்கலாம், திலாவத்தை குர்ஆனாக இருக்கலாம், அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வான். அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வான். ஒரு சாராரை தவிர அவர்கள் யார்? உள்ளத்தில் குரோதம் உள்ளவர்கள், உள்ளத்தில் மற்றவர்களுக்கு அநியாயம் இருக்கிறோம், உள்ளத்தால் அதனுடைய தன்மையினால் அந்த மோசமான பண்பினால் அடுத்தவர்களோடு பேசுவதில்லை, கதைப்பதில்லை, தொடர்பில்லை. சகோதரர்களை கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்க போவதில்லை. அநியாயம் செய்வாங்க, வைராக்கியமாக இருக்கிறார்கள். பெருநாளுடைய தினத்திலே புதிய ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். இன்னொன்று இருக்கிறது, உள்ளத்தை சுத்தம் செய்வது. உள்ளம் சுத்தமாக அமைந்தால் சொந்த உறவுகள் கூட முறிந்து போய்விடும். 10 வருடம் 15 வருடம் சகோதரர்களை பேசுவதற்கு உண்மையான நிலையை உண்மையானவர்களே, நபிமார்களுடைய வாழ்க்கையில் கூட நபிமார்களை கூட கொலை செய்ய வேண்டும் என்று துடித்த ஒரு கூட்டம் இருப்பதாக இருந்தால் அந்த யூதர்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய பிரதானமான நோய் அல்லாஹ் சொல்லுகிறான், உள்ளத்தில் உள்ள நோய், உள்ளம் கல்லாய் போய்விட்டது. தாய் விளங்காது, தந்தை விளங்காது, உறவு விளங்காது, சிறியவர்கள் விளங்காது, சிரமங்கள் விளங்காது. மற்றவர்களுக்கு என்ன அநியாயம் நடந்தாலும் பரவாயில்லை, நான் வாழும் யோசனை மாத்திரம், சுயநலம் மாத்திரம், தன்னுடைய பாதுகாப்பு மாத்திரம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் கொலை செய்ததற்கு முயற்சி செய்தார். திட்டம் தீட்டிக் கொண்டு செல்கிறார். சூழ்ச்சி நடக்கும். நிச்சயமா சூழ்ச்சிக்குரிய பதில் அல்லாஹ் வச்சிருக்கிறார். யாருக்கும் தெரியாமல், எங்கேயும் தெரியாமல், யாருக்கு என்ன சூழ்ச்சி, உறவாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், நல்லவர்களாக இருக்கலாம், அது அது வலைத்தளங்களிலாக இருக்கலாம், சமூக வலைத்தளங்களிலாக இருக்கலாம், எதிராக இருந்தாலும் சரி, சூழ்ச்சி நடக்குமேயானால் அல்லாஹ் சொல்லுகிறான், சூழ்ச்சிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சூழ்ச்சியாளன் அல்லாஹ் வகையுள் மாக்கிறேன். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்ப முடியாது. அடுத்த வீட்டு திருமணம், அடுத்தவருடைய தொழில், அடுத்தவருடைய குடும்ப கண்ணியம், அடுத்தவருடைய மானம், மிச்சம் லேசாக பேசலாம். அல்லாஹ் எங்கட மானத்துக்கு மேல பேசினார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தேடிக்கொண்டு செல்லுகின்றார்கள். யஹூதா என்று சொல்லக்கூடிய அந்த யூதன், அந்த பனு இஸ்ராயீல், அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் குகைக்குள்ளே, அந்த குடிசைக்குள்ளே சென்று வாய், வெளியே அழைத்து வா என்பதாக உள்ளே சென்றான் சகோதரர்களே. ஆனால் அவர் திரும்ப வரவில்லை. அவர்களை அந்த வந்த கூட்டத்தினர், வந்த வாலிபர்கள் எடுத்துக் கொள்வதற்கு, அவரை மீட்டி எடுத்துவதற்காக வேண்டி உள்ளே சென்றார்கள். சென்றால் யூசுப் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்திலே அவன் இருக்கிறான். இவர்களுக்கு பெரிய குழப்பம் வந்துவிட்டது. இது ஈசாவாக இருந்தால் யஹூதி எங்கே, யஹூதாக இருந்தால் யூசுப் எங்கே, யூசுப் எங்கே? அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டுள்ளார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டுள்ளார். யூசுப் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்தை
அல்லாஹ் முகத்திலே ஏற்படுத்தி விட்டான். சூழ்ச்சிக்காக அநியாயம் செய்ய வந்தவர்களுக்கு, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அநியாயமாக கொலை செய்ய வந்தவர்களுக்கு அந்த முகத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்குள்ளே இருந்து பிரட்டி விட்டான். மக்கள் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். பலம் உள்ளவங்க, தைரியம் உள்ளவங்க, ஆட்சி உள்ளவங்க, வல்லரசுகளாக இருக்கலாம், ஒரு வீட்டினுடைய தலைவராக இருக்கலாம், மனைவி மக்களாக இருக்கலாம். சகோதரர்களே, சூழ்ச்சிகள் அநியாயங்கள் யாருக்கு நடக்கிறதோ அதற்குரிய பதிலை அல்லாஹ் சத்தியமாக தருவான். அல்லாஹ் அவசரக்காரன் அல்ல. இவர்கள் அவர்களை கை செய்கின்றார்கள். யஹூதாவில் அவன் சொல்லுகின்றான், நான் உங்களை சேர்ந்தவன், நீங்கள் உள்ளே இல்லை போய் சொல்லுகின்றான். அறிவையும் அல்லாஹ் மறைத்தார். அங்கே கொலை செய்யப்பட்டு சிலுவையில் அடைக்கப்பட்டார். மா கதரு வமா ஸலபு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒன்றும் செய்ய கிடைக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, இன்று வரைக்கும் அந்த உண்மை இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படியான உலக நிகழ்வுகளுக்கு பின்னால் இன்று இல்லை நாளை இல்லை என்ன அடையாளங்கள் இருக்கிறதோ அந்த அடையாளங்களுக்கு பின்னால் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை திரும்ப இறக்குவான். பர்ரஃபஅல்லாஹு இலைஹி. உயர்த்தப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் எவ்வளவு பெரிய குழப்பங்கள் வரும். எத்தனை உயிர்கள் சென்ற 3 வருடங்களுக்குள்ள இதே தலை, இதே புறாமை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபியில உள்ளத்தில் உள்ள நோயை பாருங்கோ, உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் உயிர் போயிடுச்சு. ஆனா பேர் சொல்லுவாங்க பயங்கரவாதி, உலகம். கண்ணியமான நல்லடியார்களே, சகோதரர்களே, كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا. இந்த சியோனிச சக்திகளுடைய சிந்தனை சகோதரர்களே, எங்களை அவர்களை தூண்டி மாற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட விட்டு வைக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம். எப்படி ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை விஷயத்தை பொறாமைப்பட்டான், அதே பொறாமையுடைய அந்த நஜீஸ் யூதர்களுடைய உள்ளங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கடைசி நபி ஆதம் நபி அரபி குடும்பத்திலே வருவார்கள். லட்சக்கணக்கான நபிமார்களுடைய பரம்பரை இந்த வரிசையிலே இருக்கிறது. அந்த பொறாமையின் வெளிப்பாடுதான் இந்த உலகத்தில் அதற்கு பின்னால் நடந்த இந்த அநியாயக்காரர்களின் அநியாயங்கள் அனைத்தும் சகோதரர்களே ஆபம் அடிப்படையானது. உள்ளத்துடைய நோய்க்குள்ளாம் உள்ளத்துடைய நோய் அதுக்கு மருந்து செய்யாம உலகத்திலே நிம்மதி கிடைக்காது, சுவர்க்கத்தை கால் வைக்க கிடைக்காது, நரகத்திலே கீழ்த்தட்டில் இருப்பார்கள் முனாஃபிக்கள். உள்ளத்துடைய நோய் சஹாபாக்கள் பயந்து கொண்டிருந்தது. பஞ்சம், வைராக்கியம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட பொறாமை விபரீதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஹர், சூனியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டு கட்டப்பட்டது. முனாஃபிக்கள், உள்ளம் கெட்டவர்கள் மதீனால ரகசியத்தால் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீடியாவாலேயும் குடும்பத்தில் பேசுற ரகசியங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துகின்றான். அந்த முனாஃபிக்கள் என்ன செய்வார்கள் என்றால், இன்னமன் நஜ்மா மின ஷைத்தானி யஹ்ஸுனல். ஒரு முஸ்லிம் சகோதரர் நடந்து செல்லும் பொழுது மதீனாவிலே 2 முனாஃபிக்கள் ரகசியம் பேசுவது போன்று பாங்க நடிப்பார்கள். அந்த பேசுற நோக்கமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை துன்புறுத்த வேண்டும், கஷ்டம் கொடுக்க வேண்டும். ரகசியம் பேசுவது போன்று நடித்து அவர்களை சிரமப்படுத்த வேண்டும். என்ன பேச, அதுதான் 3 பேர் இருக்கும் பொழுது 2 பேர் ரகசியம் பேச வேண்டாம் என்று சொல்லுவோம். 3 பேர் இருக்கும் பொழுது பண்புகளை அடுத்தவருக்கு கஷ்டம் கொடுக்கிறது.
தன்னுடைய ரகசியத்தான். இது முனாஃபிக் தன்னுடைய குணம் என்பதாக குர்ஆன் சொல்லுது. சகோதரர்களே, அது இன்றைக்கு போன்ல வந்து காதுக்கு காது 3 விஷயங்கள் தான் பேசுறாங்க. லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனல் நாஸ். நன்மையை பேசுறது, நலவு, நன்மையை ஏவுறது, அல்லது யாருக்காவது உதவி செய்ய சொல்வதை தவிர உபத்திரம் செய்ய சொல்வதில்லை. உலமாக்கள் சொல்லுவார்கள், காதுக்கு காது தொலைபேசி அழைப்புகளாக இருந்தாலும் இந்த 3 தலைப்புக்கு அடுத்ததாக ஒன்றை பேசுவதே அது கீபத், அது புறமாக மாறும், அது அநியாயமாக மாறும், அது முனாஃபிக்குகளுடைய செயலாக மாறும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இந்த ரகசியங்களான, தேவையில்லாத போன்களான, அதனுடைய தொடர்புகளான எவ்வளவு குடும்பங்கள் சீரழிந்து போகிறது. அடிப்படை காரணம் நல்லடியார்களே. அதனால எங்கள் உள்ளங்களில் வரக்கூடிய அந்த கெட்ட தன்மைகளுடைய வெளிப்பாடுகள் மிக ஆபத்தான. இன்னும் சொல்ல போனா எல்லா நபிமார்களும் உள்ளத்தை கழுவத்தான் சுத்தம் முயற்சி செய்தார். உள்ளத்தை சுத்தம் செய்தார். சுத்தமான உள்ளம் இல்லாமல் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளை மறுமையில் கூட இந்த சுத்தமான உள்ளங்களோடு வருபவர்கள் மாத்திரம்தான் தப்பிக்கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றார். நோய் இல்லாத உள்ளம், சுத்தமான உள்ளம். அது இல்லாமல் நாங்கள் யாருக்கு என்ன நியாயம் எங்க செய்தாலும் அதனுடைய தாக்கத்தை நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது இட்டு கட்டுதலாக இருக்கலாம், என்ன அநியாயமாக சொன்னாங்க. சோசியல் மீடியாக்கள்ல, சமூக வலைத்தளங்களில் பொதுவாக யாருடைய குறையாவது சரி, எங்க என்ன நஜீஸாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே பரப்பி விடுவது. இது முனாஃபிக்குகளுடைய குணம். இன்னல்லதீன யுஹிப்பூன தஷ்ஹீஅல் ஃபாஹிஷ ஃபில்லதீன ஆமனூ. ஒரு மூமின் தன்னுடைய காதுக்கு வர ரகசியத்தை, தீபத்தை புறம் எடுக்க மாட்டான். என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க? எத்தனை லட்சம் பேர் என்றாலும் அந்த கிளிப்பை போடு, அந்த செய்தியை காட்டு, அந்த சிசிடிவியை தான், அந்த பதிவற்றா. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, முனாஃபிக்குகள் உலகத்திலே குழப்பத்தையும் ஃபசாதையும் அட்டகாசத்தை, அடுத்தவருடைய கண்ணியத்தையும் மானத்தையும் பரப்புவதற்கு முயற்சி செய்வார்கள். மூமின்கள் சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கையில தன்னை செவிடன் போல நடித்து அடுத்தவர்களுடைய குறையை தனக்கு தெரியாதுன்னு காட்டுகிறார். அடுத்தவருடைய ஆத்தவன் அசம் பெண் தவறுதலாக காற்று சென்று விடுகிறது. அந்த பெண்மணி வெட்கப்படுகிறார். ஒரு மூமினுடைய தன்மை அந்த குறைய மறைக்கிறதுக்காக வேண்டி வாழ்க்கை முழுக்க ஒரு காது கேட்காத மனிதனை போன்று மூமி நடக்கும். தொடுகிற குர்ஆனோட அதை விட ருசி பள்ளிக்குள்ளே அடுத்தவன் இறைச்சி. பள்ளிக்குள்ள பன்றி இறைச்சி வந்தா பெரிய ஃபித்னா. ஆனா மனித இறைச்சி அடுத்தவங்கள குறை, அடுத்தவங்கள மானம். சிலவங்க நினைச்சு கொண்டே இந்த ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல இது ஒன்றுக்கும் நாளை மறுமையில் விசாரணை இல்லை. அது எப்படி செய்யலாம்? சகோதரர்களை, அது சுத்தி கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஒருத்தரோட பேசினாவே தாயோட சினா செஞ்சது உலகமெல்லாம் பரப்பி பணி வாங்கினான். அதிபர்கள் மானம் வைக்கலாம், ஆலிம்கள் மானம் வைக்கலாம், ஒரு இளம் பெண்மணியுடைய மானமாக இருக்கலாம். சகோதரர்களை, நாங்கள் முஸ்லிமுடைய வாழ்க்கை ஆச்சரியமாக நன்மைகள் ஆச்சரியம். தேடி தேடி காதுக்கு அடுத்தவர்களுடைய குறை, அடுத்தவர்களுடைய குறையை, அசுத்தத்தை வாங்குறோம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, நரகத்தில் அடுத்தவனுடைய குறையை பரப்பி
எப்படி தண்டனை கொடுப்பான் என்றால், அந்த நரக நெருப்பிலே காய்ச்சல் ஈயத்தை காதுக்குள்ளே ஊற்றி இங்கே நல்லா ருசிக்கும் அடுத்தவங்க நினைச்சு, அடுத்தவங்களோட மானம், அடுத்தவர்களுடைய அந்தஸ்தை நான் சகோதரர்களே, முழுமை கனவு இல்லாத ரமலானாக அமல்களாக என்னுடைய காலங்கள் முடிந்து போய் ரமலானுக்கு பின்னாலே அதே ஏதா வெளிரங்கமான எல்லாத்தையும் செய்கிறோம். உள்ரங்கமான விடயங்கள் நாங்கள் மிக கவனக்குறைபாடு கட்டாயமாக எங்கள் உள்ளங்கள் அல்லாஹ் பார்க்கிறான். சுத்தமாக்க வேண்டும், பரிசுத்த தன்மையில் நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் முடிவை கூட நல்லதாக முடிவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவரோட போன பிரயாணத்தில் அவங்க விடுபட்டு வர நம்பிக்கையான நபித்தோழர் அவர்களை ஒட்டகத்தில் அழைத்து வர இந்த செய்தியை சுப்ஹானல்லாஹ் மதீனாவிலே ஒரு குடும்பத்தை தலைகுனிய வைத்தார். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை எட்டுக்கட்டி பேசுவதற்குரிய வாய்ப்பாக பாவித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நுபுவத்துடைய அந்த பரிசுத்தத்திலே எதிரிகள் சாயம் பூசுவதற்கு ஒரு தருணமாக அதை பாவித்து மதீனாவிலே மிக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு கணவன் மனைவியர் கண்ணியம், முனாஃபிக்குகளுடைய உள்ளம் கெட்டு போனா நடக்கிற வேலை, சுத்தமான காத்தமுன் நபி பரிசுத்தமான மனைவியை பற்றி அல்லாஹ்வே சொன்னான், அல்லாஹ்வே பேசினான், அல்லாஹ் பேசி சொன்னான். அந்த குடும்பத்தோடு கை வைக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சுத்தமாக அல்லாஹ் பேசினான். குர்ஆனுடைய சாட்சி, குர்ஆனுடைய சாட்சி. ஆனால் வீட்டுக்குள்ளே எப்படி இருந்திருக்கும்? நபிக்கு வஹி இறங்கி அதை அறிவிக்கும் வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையிலுள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது போன்றிருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயிலே வீட்டிலே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் இதற்கு பதில் சொல்லும். ஆனால் இன்றைக்கு ஒரு பொருளே அநியாயமா இட்டு கட்டி, அநியாயமா அவதூறு சொன்னாங்க. இந்த குடும்பத்துக்கு என்ன வழி இறங்க? முனாஃபிக்குகள் மஸ்ஜித் கட்டுவாங்க, சமூகத்தை பிரிக்கிறாங்க. தஃப்ரீகம் பைனல் முஃமினீன் வ இர்சாத லிமன் ஹாலல்லாஹ். ஷைத்தான் கணவன் மனைவியை பிரிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பிரிக்கிறதுக்கு முனாஃபிக் இந்த நயவஞ்சகத்தனத்தை பாவித்தார். இதே போல சோசியல் மீடியாவாக இருக்கலாம், வெளிநாட்டில் ஒரு கணவனாக இருக்கலாம், அந்த கணவனுக்குரிய தவறான செய்திகளாக இருக்கலாம். சகோதரர்களே, வானத்தில் கை வைத்தா மகள் இருக்கிறா, மனைவி இருக்கிறா, இந்த எல்லாம் நான் பேசின அநியாயத்தினுடைய முடிவும் நிச்சயமான அது எங்களை வந்து சேர்த்தேதான் அல்லாட முடியும். இது எந்த அநியாயமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் அநியாயத்தை அல்லாஹ் தஆலா அடுத்தவங்களுக்கு பெற்ற புரிய ஒரு நாள் அல்லாஹ் முடிச்சு நாங்க முடினாங்க. அதான் தௌபாடி நிபந்தனை. அல்லாஹ் தௌபா செய்யறது மிச்சம் ஈஸி. ஆனால் அடுத்தவன்கிட்ட சொல்லினது, அடுத்தவனுக்கு செஞ்ச அநியாயம், இதுக்கு நீங்க காபத்துல்லா உள்ளுக்கு வைத்து தௌபா செஞ்சாலும் சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அந்த சகோதரர் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிக்க, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த கோபத்தோட, அந்த வெறுப்போட, அந்த அந்த புறங்கு காட்டிக்கொண்டு அவரை கண்டா இவருக்கு கோபம், இவரை கண்டா அவருக்கு கோபம். என்ன பேசுறாரு? நான் என்ன சொல்லிட்டு போறான்? சலாம் இல்லை, கலாம் இல்லை, முசாஃபா இல்லை, கண்டா விட்டு. அவர் நிர்வாகியா? அவன் பள்ளிக்கு அவர் கல்யாணம் போறான், நானும் இல்லை. ஒரே குடும்பத்துல சில பேரை 2 பங்கா பிரிஞ்சுக்குவோம். தாத்தா, தம்பி, நானா, ஒரு டீம், அடுத்த ஒரு டீம்.
பார்க்கலாம். இப்படி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை பார்க்கல இஸ்லாத்துல. ஆனா இன்னைக்கு முஸ்லீம் வீடுகள்ல ஊர்கள்ல தாராளமா இருந்துச்சு. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். யாருக்கு தெரியாம யாருக்கு என்ன இங்க என்ன அநியாயம் ஏமாற்று செய்திருந்தாலும் அது சரியான நேரத்துக்கு திரும்பி வரும். தவறின மறுமையில் அதற்கு பங்கீடு செய்யப்படும். சம்பாதித்த நன்மைகளை சம்பாதித்த அத்துணை நன்மைகளையும் வைத்து சகோதரர்களே, மஸ்ஜிதிலே இமாம்கள் பணிவாங்கப்பட்டார். ஹக்க பேசின இது இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நடந்தது. சத்தியத்தோடு நிற்பவர்கள், உண்மையை பேசுபவர்கள், சுப்ஹானல்லாஹ், ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் அல்லாஹ்வை பயந்து செய்ய வேண்டும். ஸகாத் பணத்தை பிரிக்கிறது கூட அநியாயம் இல்லை. அவர்களுக்கு வெற்றிகள் எங்கள் நிர்வாகத்தை கடிதம் எழுதியவர், அவர்களுக்கு பென்ஷன் அளித்தவர். பென்ஷன் அளித்தது உங்களோட ஸகாத் சந்தி அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை முனாஃபிக்கு தான் ஜுப்பா கொடுத்தலையா கஃபன் செய்ய. முஃமின்ல தப்பா கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல சகோதரர்கள் மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. புலி வெற்றவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போல இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்ணாளர்கள் பிரச்சனை, கல்யாண வீட்டிலே பிரச்சனை, வாப்பமோ தாய் சொத்து பிரிச்சா பிரச்சனை. சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல குடும்பத்தை கொண்டு போவது இதுதான் மிக முக்கியமானது. இதுதான் குடும்பத்தை அழகாக்குவது, இதுதான் ஊரை செழிப்பாக்குவது. இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். எவ்வளவு இரண்டு தௌபா செய்கிறீர்கள், மன்னிக்க மறந்து விடுங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன். உலகத்தில் அடுத்த சகோதரர்களை மன்னிக்கிறது போல சிறந்துறாமல் இல்லை சொல்றது மறுமையில் ஆகப்பெரிய நன்மை. அதனால உங்களோட போன் இப்போ உங்களோட இருக்கும், உங்களோட ஃபைலெல்லாம் உங்களோட இருக்கும், உங்களோட விளக்கெல்லாம் உங்களோட இருக்கும். வெள்ளம் வந்து ஊரை சுத்தம் செஞ்சிச்சு, ஆனால் ஃபைல மூடல, வழக்கத்தை கொண்டுதான். தம்பியிட வீடும் டேமேஜ், நானோட வீடும் இல்லை, 2 பேரும் ஸ்கூல்ல தான் இருந்தாங்க. திரும்ப வளர்க்கல, எப்படி உள்ளத்துல அந்த கரல் பட்டு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியிட மானத்துல கை வைத்தார். அப்துல்லா பின் உபை பின் சலூல் பச்சை முனாஃபிக், ஒரு வயிற்றில ஒரு உறவு, ஒரு ரத்தம், ஒரு தாய்க்கு பால் குடித்தவர்கள், ஒரு பாயில விளையாடியவர்கள், ஒரு தாயிடம் இருந்து உணவுண்டவர்கள், ஒரே ரத்தம். சுப்ஹானல்லாஹ், சேரத்து விடவில்லை, உள்ளத்தில் விடவில்லை. பழிவாங்கல குணம், பேசுறது இல்லை. சகோதரர்களே, பெரிய நஷ்டம் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாமல் நன்மைகள் அனைத்தையும் பறிமுதல் செய்யப்பட்ட நாளாக கியாமத்துடைய நாளே. எங்கள் உள்ளத்தை நாம் கொடுங்க. இவ்வளவு கால வாழ்க்கை எப்படி மௌத்து வரும், என்ன நிலைமையில மௌத்து வரலாம். கல்யாணம் எடுக்கிறார், தம்பிக்கு சொல்லாங்க. இரவுபாரா தம்பி சொல்லுகிறார், குடும்பத்துல நான் கடையிலிருந்து வந்து நல்ல முறையில் ஒரு சாப்பாட்டுக்கு கூட்டி கொண்டு வைத்து குடும்பத்தை நல்லா கவனிப்பேன். பிள்ளைகளுக்கு சொல்லுங்கோ, பெரியப்பா வீட்டுக்கு கல்யாணத்துக்கு சொல்லல, விருந்துக்கு சொல்லல, கவலைப்படவான நான் வருகிறேன். வீட்டுக்கு முன்னால கல்யாணம் நடக்க சொந்த தம்பி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியா இல்லையா? நாங்க சுத்தம் பேசுறது மிச்சம் பேசி, நான் அப்படி ஒன்று இல்லை. லேசி அந்த ஃபைன் உள்ளுக்கு இடிவி பார்த்தா தான் கிடைக்கும். அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், அல்லா துசத்தான், உங்களை நீங்க சரி காணவான தேடிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி மௌத்தாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாலே கேட்கிறாங்க, நான் யாருக்காவது அநியாயம் செய்தேன், அநியாயத்தை செஞ்சிட்டு எத்தனை உரைவிலக்கணத்துக்கு சரி காணத்துக்கு எத்தனை தங்க பதக்கம், எவ்வளவு பூசுவோம்.
அல்லாஹ் சொன்னான், உங்களை நீங்கள் சரி காண வேண்டாம், அல்லாஹ்ட்ட சரியா. சுப்ஹானல்லாஹ். அப்படியான அந்த முனாஃபிக் கஃன் கேட்டு அனுப்ப போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா எடுத்து கொண்டு போறாங்க. அவங்க உள்ளது கேட்டிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மையை பார்க்கணும். போனாம மையத்து கபர்ல வைக்கப்பட்டிருக்கிறது, வெளியெடுக்க சொல்லி காலில் வைத்து அந்த ஜனாசாட உச்சத்தலையில் உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே உமிழ்ந்தார்கள். உமிழ்ந்ததன் பின்னால் அந்த கஃனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அணிவித்தார்கள். அணிவித்த பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த 1000 முனாஃபிக்கள் உடனே கலிமா சொன்னாங்க. நன்மை மூமின், நாங்க எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சண்டை, எவ்வளவு குழப்பம் இருக்க இஸ்லாத்தை பற்றி மற்றவர்களுடைய உள்ளத்தில் அசிங்கம் தான் பட்டுக்கிறார். அதனால கண்ணியமானது, அநியாயம் இல்லாதது, மன்னிக்கிறது ஆகப்பெரிய தன்மை. இந்த சபையில் இருந்தால் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி சுத்தமாக இமாம் புகாரி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நாளை மறுமையில எப்படி தன்மை பார்ப்பாங்க. ஹதீஸுடைய வெளிச்சம் இதான் பயான் கேட்கிறது, இதான் தாலீம் வாசிக்கிறது, இதான் பொதுபான் முறை. எனக்கும் அல்லாஹ் நசீபாகும். இமாம் புகாரி சொன்னாங்க, நாளை மறுமையில தீபத்துடைய விசாரணை என்னிடத்தில் நடக்கவே நடக்காது. யாரை பற்றியும் பேசுங்க, யாரை பற்றியும் பேசுங்க. எங்களுக்கு யாரை பத்தி பேசல தூக்கம் சோதர்களே, கண்ணியமான நடிகார்களே, கணவன் மனைவியிட பிரச்சனை வருகிறது. மனைவிக்கு கணவன் அடிக்கிறார், அப்படியே மனைவி அங்கே விழுந்து மூத்தா போயிட்டார். இப்ப குடும்பம் வரும், கொலைகாரனாகிட்டாரு. இதை மறைக்கணும், என்ன செய்வது என்று கேட்பதற்கு ஒரு சகோதரிடம் செல்கின்றார். சிலவங்க இருப்பாங்க, சூழ்ச்சி மக்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி குழி வெட்டுறதுக்கு வாயாடி நல்லா குழி வெட்டுவோம். அவர் தந்த முறைன்னு சொல்லுவாங்க. வேண்டிய குழிய வெட்டிடுவார், வேண்டியவன் ஃபைலை பிரட்டி போடுவார். எல்லா ஃபைலும் ரெக்கார்ட் ஆகுது, சிசிடிவி ரெக்கார்டிங் மாதிரி இல்லை. நல்லா அடிச்சு வச்சுக்கலாம். நீங்க எடுத்து தயாமத்து சொல்லுவான், வாசி ஃபைல் எல்லாம் இந்த சிம்ம கலக்கி எடுக்கிற போல, அந்த சிப்ப கலக்கி எடுக்கிறது போல அல்லாஹ் சொல்றான், கழுத்துல மாட்டி இருக்கவா சிசிடிவி எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். எல்லாருக்கும் வெட்டின அநியாயம் அனைத்தும் பதிவாகும். சகோதரர்களே, என்ன செய்யறதுன்னு கேட்க சொன்னாலே இது சின்ன ஒரு விஷயம். நீ செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்கு இன்னொரு சின்ன வேலை தான் செய்யணும். என்ன செய்யணும்? பாதையில நடமாடி கொண்டிருக்கிற ஒரு வாலிபரை பார்த்து அவரை கொலை செய்யணும். தன்னுடைய மனைவியோடு கொண்டு வந்த அந்த மையத்தோட 2 மையம், ஒரு கொலையை மறைக்கிறது 2. ஊர் வந்து கேட்டா, உறவு வந்து கேட்டா சொல்லு, தவறான இடத்திலே கண்டே கொண்டேன். அப்பாவி மனைவி பெண்கள கண்ணீர் வழக்கு போகலாம். ஊர்ல சொல்லலாம், அநாத பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு குழி வச்சு, வெளிநாட்டிலிருந்து மனைவிக்கு குழி வச்சு, குடும்பத்தில் குழி வச்சு, அந்த கண்ணீரை தான் வழக்குமார்களே தாங்க மாட்டான். அநியாயம். 2வது கொலையும் நடக்கும். கொலை செய்யப்பட்டு 2 ஜனாசாக்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஊர் கேட்டது, அப்பாவி மணி அடிச்சத்துல செத்து மூத்தா போனான். ஆனா அவர்களும் சேர்க்கப்படல, விட்டு கட்டப்பட்டது. மோசமான நிலையில கண்டேன். அந்த ஆலோசனை சொன்னவர் தேடி வருகிறார், அல்லது வேறு யாருமே அடக்குவதற்கு இல்லாத நிலையில போய் சொல்றார். யாரும் பாராம இல்லை, குடும்பமே உறவே ஓடுது. இப்படியான ஒரு பெண்மணியா எங்க சகோதரி என்று சொல்லி சரி நான் பாரு என்று வந்தார். வந்து பார்ப்பதற்கு பின்னால் தான் அவருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது.
பாதையில் திரிப்பட்ட வாலிபர் வேறு யாரும் அல்ல. அந்த ஆலோசனை சொன்னாரே, வாலிபரை கொலை செய்யுங்க, அவருடைய சொந்த மகன் மகரு கூலிய வெற்று ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக்கணும். வெளிநாட்டிலே அழைக்கலாம், உள்நாட்டிலே அழைக்கலாம், மனைவிக்காக இருக்கலாம், ரோட்ல போற பிள்ளைக்காக இருக்கலாம், உலமாக்களுக்காக இருக்கலாம், அப்பாவிக்காக இருக்கலாம், அனாதைகளுக்காக இருக்கலாம், அரசியல்வாதிகளுக்காக இருக்கலாம். ஒரு நாளும் அதை அல்லாஹ் விடவே மாட்டான். வலா தஹ்ஸபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிஹூன். பலஸ்தீன்ல அப்பாவிகளால் கொலை செய்யப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் நிச்சயமா பதில் தயாரிச்சார். எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு யார் அநியாயம் செய்தால் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் அல்லாஹ் செய்யப்படும். அதனால் உள்ளது சொல்லுவான், எங்களை வாழ்க்கையை கொஞ்சம் வாசிச்சுப்பான். பாவங்களுக்கு தௌபா செய்வது போல எனக்கு இது காணியை விட்டு கொடுக்கலாம், எனக்கு இந்த வீட்டை விட்டு கொடுக்கலாம், என்னுடைய சொந்த சகோதரர், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை பிரச்சனை உள்ளம் பழுதாகி நபியை கொண்டது போல தாய்க்கு கத்தியறிவிச்சான், தந்தைக்கு அடி உள்ளத்துடைய நோய்வினான். ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்புவோம், உண்மையாக யோசிப்போம். எனக்கும் இந்த நேரம் பொறுமதியாகும், உங்களுக்கும் இந்த நேரம் பொறுமதியாகும். இந்த லீவு நாளில் இந்த குத்துபால வந்து நான் சுத்தமான உள்ளத்தோடு எங்களுக்கு அநியாயம் செஞ்சிருந்தான் அல்லாஹ்வுக்காக சிறதாய்தான் சொன்னான், எனக்கு செஞ்ச அநியாயம் அன்னைக்கு நான் யாருக்காக செஞ்சிருந்தேன், முன்னால வந்து அதுக்கு பலியெடுத்துக்கணும்னு சொன்னான். இதுதான் கழுவப்பட்ட உள்ளத்தினுடைய வார்த்தைகள். சிறதாய்சன் உள்ளம் கழுவப்பட்டதுன்னு இருந்தால் நோன்பை தாருது, குத்பாவை தாருது, குர்ஆனை தந்திக்கிறது, திக்ர் செய்கிறது, தஹஜ்ஜுத் கொள்கிறது, எல்லாம் உள்ளத்தை கழுவுறது. அதை கழிப்படாம எத்தனை ஆயிரம் தர உருவெடுத்தால் பேர் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. உண்மையான தக்வாவுடைய முத்தகீன்களாக வாழும் வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ரமலானுடைய நோன்புகளை அங்கீகரித்து வரக்கூடிய ரமலான் வரை யா அல்லாஹ் எங்களை வாழ வைப்பாய், நன்மைகளை செய்ய வைப்பாய். யா அல்லாஹ், நாம் உன்னிடத்தில் நமக்கு எவ்வளவோ கட்டளைகளுக்கு நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றம் செய்கிறோம். யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிப்பாயா, எங்களோடு இறக்கப்படுவாயா, எங்கள் உண்மையான முத்தகீன்களாக வாழ்வாயாக. யார் யாருக்கு நாம் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், நாங்கள் நிச்சயமாக அதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் இதை விட்டுக் கொடுக்கிறோம், அதை விட்டுக் கொடுக்கிறோம். யா அல்லாஹ், உறவுகளை பேணுகிறோம். யா அல்லாஹ், உள்ளங்களை உடைக்காமல் வாழுகிறோம். ரஹ்மானே, எங்களுடைய வாழ்க்கையை சுத்தமாக்குவாயா, குடும்ப வாழ்க்கைகளை சுத்தமாக்குவாயா, கண்குளிர்ச்சியான குடும்பத்தை தாயா, அநியாயம் செய்யாத வாழ்க்கையை தாயா, அநியாயத்தில் விழுந்து கொள்ளாத வாழ்க்கையை தாயா, அநியாயம் செய்யறதை விட்டு எங்களை பாதுகாப்பாயா, அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. நாங்கள் யாருக்கு என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்கிறோமோ யா அல்லாஹ், நாங்கள் அத்தனையும் மன்னிப்பு கேட்க தயாரா. நீ எங்களை மன்னிப்பாயா, எங்களை முத்தகீன்களாக வாழ வைப்பாயா. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى